என்னடா லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறாங்க. லக்ஷ்மி பூஜை செஞ்சாதான் லக்ஷ்மி கடாட்சம் வருமா? மகாலட்சுமிக்கு நம்ம வந்து விளக்கேத்தனா போதாதா? இந்த மாதிரி குபேர பூஜையெல்லாம் வந்து எல்லாம் பண்றதெல்லாம் வந்து நம்மளும் பண்ணாதான் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் இன்னைக்கு செஞ்ச லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றியும் இன்னைக்கு கோவிலுக்கு போனதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்தடையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், சாமிக்கிட்ட வந்து கோவம் ஆனால் சமாதானம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவத்தில் இருந்தனால வந்து இன்னைக்கு சீக்கிரமெல்லாம் எந்திரிக்கல, கொஞ்சம் பொறுமையாக எந்திரிச்சேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரையில் விளக்கு வந்து ஏற்றிட்டேன். ஸோ நம்ம கோவமாக இருந்தாலும் சரி, கோவம் இல்லாட்டியும் சரி, எப்போவுமே வந்து பண்ணுற வேலையை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் கோவப்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்காரங்க மாதிரி நம்ம கோவப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரைக் பண்ணால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை வந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது 2 செருப்பு செய்கிற இடத்துல வலது கால் செருப்பு மட்டும் செய்வாங்க, இடது கால் செருப்பு செய்ய மாட்டாங்களாம். இது வந்து சின்ன வயசுல எங்கள் சார் சொன்னது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக் கூட பண்ணுவாங்களாம். அதாவது இழுத்து மூடிட்டு ரோட்டில் வந்து உட்கார்றதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஊதிய உயர்வு வேணும், இல்லை ஏதாவது வந்து லீவு வேணும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படின்னா ரோட்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டே உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி அவங்க வேலையை செய்வாங்க. ஆனால் முழுமையாக அந்த ப்ராடக்டை வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து பாதி செஞ்சுட்டு பாதி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேற்று சாமிக்கிட்ட வந்து ஸ்ட்ரைக் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறோம், நமக்கே ஒரு சில சமயம் தோணும்ல, நம்ம கரெக்டாக இருந்து பண்ணும்போது நமக்கு ஏன் இந்த விஷயம் கிடைக்கல, நம்ம என்ன அவ்வளோ வந்து இதுக்கு தகுதி இல்லாத ஆளா, எனக்கு அந்த தகுதி இருக்குது, அதை ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட இந்த பரீட்சை எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன், எல்லாமே வந்து நான் அமைதியாக தான் இருந்தேன், உன்னை வந்து நான் துதிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், பாராட்டிக்கிட்டு தான் இருந்தேன், நீ இல்லைன்னா வேற எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் நீ வந்து என்னை ரொம்ப வந்து சோதிக்கும் போது நான் ஒரு சராசரி மனுஷி தான், எனக்கும் வந்து கோவம் வரும். அதை நான் வந்து யார்கிட்ட காமிக்கிறது எனக்கு தெரியல, அதனால நான் ஓன்ட்டையே காமிச்சிடறேன். என்னை படைச்சவன் நீ தானே, நீயே வந்து என் கோவத்தை வந்து குறைச்சி எனக்கு வந்து என்ன வழி காட்டுமோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கும்பிட்ற நாகமணியிலேருந்து, நான் என்னோட குலசாமியிலேருந்து, நான் பண்ணுற பூஜை என் ரூமில் இருக்க பூஜை ரூமில் இருக்கிற சாமிங்க அத்தனை பேர்ட்டையும் இதான் நான் சொன்னேன். எனக்கு இந்த தகுதி இருக்குது, எனக்கு ஏன் இது கிடைக்கல, கர்மா கர்மான்னு நான் எத்தனை நாள் வந்து இந்த கர்மாவை கழிச்சுக்கிட்டே இருக்கிறது, நான் அப்படி என்ன போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கேட்டேன். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நல்ல குடும்பம், நல்லா வந்து இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வேற, நமக்குன்னு ஒரு சில லட்சியங்கள் இருக்கும், நம்ம ஆசைப்படுறது வந்து கிடைக்கணுங்கிற சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து அந்த சரியான நேரத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது அது கிடைக்கல அப்படின்னா நம்மளும் பொறுமையா இருந்து போராடிக்கிட்டே தான் வரும். ஆனா வந்து ஒரு விஷயத்துக்காக போராடலாம், வாழ்க்கை ஃபுல்லா போராடிக்கிட்டே இருந்தா எப்பதான் வந்து வாழ்க்கையில நம்மளும் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு அப்பாடா நம்ம வந்து வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம், இனிமே வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சில பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி லைஃப் நமக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து அது மாதிரி லைஃப்ல நமக்குலாம் கிடைக்கணும்னா அதெல்லாம் வந்து பல ஜென்மங்கள் ஆகும் அப்படிங்கிறது நம்மளே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சில பேருக்கு வந்து 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில தலைமுறைகள், ஒரு சில குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க உழைப்பால் மட்டும்தான் அவங்க முன்னேற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து 2வது ரகம் தான். எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவான்னு ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் வந்து நம்ம லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் அது வந்து இல்லை. அப்படி இல்லாத போது, இறந்த போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்து சாமி மேலே. என்னடா இது, நமக்குன்னு ஒரு ஆணி வேர் வந்து நம்ம வீட்டுக்கு அப்பா தான், அவர் இல்லாதப்ப நம்ம எப்படி நம்ம வாழ முடியும் அப்படின்னு. அவர் இல்லாதனால எனக்கு என்னெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா, நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டனோ, எனக்கு பிடிச்ச படிப்பு, நான் லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த லாயர் வந்து ஆகிறது என்னால் முடியல. அது அப்பா இருந்திருந்தா கண்டிப்பாக நான் ஆயிருப்பேன் அப்படின்னு நான் இன்னமும் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், எங்கள் கனவை நிறைவேற்றுறதுக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்கள் அப்பா. ஸோ ஒரு நல்ல தாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள பார்க்குற அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல அம்மா. இவங்க இருக்கும்போது அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாதனால நிறைய உறவுகள், நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு ஆள் இல்லாதனால கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டக்காய், அதாவது இது வந்து படிக்கலாமா, இது படித்தா எது கம்மியாக இருக்கும் நமக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு
அப்படிதான் வந்து நான் காலேஜ் சூஸ் பண்ணி படித்தேன். அந்த மாதிரி படிக்கும் போது நிறைய அசிங்கம். ஏன்னா அப்பா இல்லாதனால நம்மளை யார் படிக்க வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட சில பேச்சுகள் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வேலைக்கு போனேன். சம்பாரிச்சு தாம் தூம்னு வந்து எனக்காக நான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறதோ, இல்லை வந்து மேக்கப் ஐட்டம் வாங்கிக்கிறதோ, இல்லை வந்து என் இஷ்டத்துக்கு வந்து நான் ஹோட்டலுக்கு போகிறதோ இல்லை சாப்பிட்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலை. என்ன சம்பாரிச்சாலும் அதை வீட்டுக்கு நம்ம இந்த மாதம் என்ன வாடகை தர்றதுக்கு யூஸ் ஆகுமா, இல்லை ஏதாவது மளிகை ஜாமான்லாம் வாங்கி போடலாமா அப்படின்னு அந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் தோணும். ஸோ அந்த மாதிரி இருந்து பழகுறனால தான் நிறைய விஷயங்கள் வந்து காசை செலவு பண்ணுறது, சாப்பாடை வீணாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி தான் நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோமே, நமக்கே அவ்வளோ கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்காக நான் ஏன் எப்போ பார்த்தாலும் நான் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பு நான் முன்னேறி போகிறேன். இப்போ வேலை கிடச்சிது, 4 வருஷம் அந்த வேலையில் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன், கௌரவமாக இருந்தது. அந்த வேலையை என்கிட்ட பறிச்சேன். என்னை விட தகுதி கம்மியாக இருக்கவங்களாம் அந்த வேலையில் இருக்கும்போது எனக்கே அந்த வேலை கிடைக்கல. நான் என்ன உழைக்கலையா? நான் நேர்மையாக தானே இருந்தேன். ஒரு ரூபா கூட அடுத்தவங்க காசை வந்து நான் வந்து ஏமாற்றி நான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எனக்கு வந்து வேலை போச்சு அப்படின்னு இந்த 2 நாள் வந்து சாமி கிட்ட நிறைய சண்டை. ஒரு புள்ள வரம் கொடுக்கறது கூட நீ 1.5 வருஷம் எனக்கு காக்க வச்சு தான் கொடுத்த அப்படின்னு சொல்லி அவ்வளோ சண்டை. ஒரு கல்யாணம் கூட வந்து சந்தோஷமா நாங்கள் பண்ணலை. யாரோட ஆசீர்வாதமும் இல்லாமல் ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற தயக்கத்தோடையும் தானே வந்து நான் வந்து மாங்கல்யமே வாங்கினேன். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாமி கிட்ட பேசினேன். ஆனாலும் வந்து என்ன பண்றது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சரி போராடியே ஜெயிப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஈஸியா கிடைக்குதா, கிடைக்கட்டும், அது அவங்களுடைய ராசி நட்சத்திரம். நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய பிறந்த நேரத்துக்கு நமக்கு வந்து ஆள் இல்லாத குறைக்கு நமக்கு பிறந்த வீட்டு சொந்தமே பெருசா இல்லைங்கிற போது நம்ம வந்து இதான் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிச்சு போவோம். நமக்கு இருக்கிற ஒரே சொந்தம் சாமி தான். அந்த சுவாமியை வந்து நம்ம பகச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெள்ளிக்கிழமை காலையில வந்து பூஜை வந்து பண்ணேன். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நான் பூஜை பண்ண தான் போகிறேன். இன்னும் நம்பிக்கை அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா கோவம் வந்துருச்சுல, வெளியே கொட்டியாச்சு, மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் லக்ஷ்மி குபேர கோலமும் அந்த லக்ஷ்மி குபேர எந்திர எண்ணும் வந்து வரைஞ்சி மாக்கோலம் போட்டு நான் வந்து சாமிக்கு வந்து சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். இந்த பூஜை பண்ணாதான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா நான் வந்து இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, 1 ரூபா அடுத்த நாளைக்கு என்ன நமக்கு செலவாக போகுது, அதுக்கு என்ன காசு வேணுமோ அப்படிங்கிற நிலைமையில இருந்தனால அந்த அந்த செல்வத்தை வந்து விரைய செலவாகாம ஹாஸ்பிட்டலுக்குலாம் நம்ம போய் செலவு பண்ணாம அது ஒரு சுப செலவா நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க முக்கால்வாசி செய்யற விஷயம். நம்ம காசை வந்து தக்க வச்சுக்கணும். காசை வந்து நம்ம வந்து கடவுளா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். கடவுளா பார்த்தாலாவது அவர் நம்ம கூட கருணை காட்டி நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம வந்து செய்யவே ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து செல்வம் வந்து நிலைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து செல்வம் வந்து தானாக வந்து சேரும். அவங்க பரம்பரை செல்வம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு இருந்த செல்வமே போயிடும். அந்த மாதிரி போறவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய செல்வத்தை வந்து உழைப்பாலையும் நம்மளுடைய உண்மையான நேர்மையான உழைப்பால அந்த பணத்தை சேமிக்கும் போது அந்த பணம் நம்ம விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இந்த மாதிரி கர்மா விதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பணம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எப்படியாவது அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட அந்த பணம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும், லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களதான் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நானும். அதனாலதான் வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுனால என்ன பலன் கேட்டீங்கன்னா, இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கவும், செல்வம் வந்து நம்ம கையை விட்டு போகாம ஏதோ இருக்கிற செல்வமாக நம்ம கிட்ட தங்கி விரைய செலவு ஆகாம நம்ம கிட்ட கூடவே இருக்கிறதுக்காகவும், கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம். அப்படியே கடன் வாங்கினாலும் அந்த கடனை நம்ம சீக்கிரமா அடைக்கணும், அதுக்கான செல்வமும் நேரமா வரணும், நமக்கு வந்து கடின உழைப்பு வந்து கொடுக்கறதுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம வீட்டுல வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பூஜைகள் வந்து செய்கிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அந்த சந்தோஷமும் அந்த செல்வ வளமும் குறையாமல் இருக்கிறது. அதிகப்படியான செல்வமும் நான் சொல்ல மாட்டேன், நம்ம யார்ட்டையும் கடன் வாங்காத, அந்த அப்படியே கடன் வாங்கலாம் அதை சீக்கிரமாக அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானம், உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் இருக்கிறதுனாலே நம்ம லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கோம்னு அர்த்தம். ஸோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன கோபங்கள் இதெல்லாம் வரதை வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து சிரிப்பு சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பூஜைகள்லாம் பண்ணுறோம். மற்றபடி வேற லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணா அப்படின்னா
லட்ச லட்சமாக பணம் கொட்டும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நமக்கு வந்து நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும். நல்லபடியாக வந்து இந்த பூஜைகள் எல்லாம் பண்ண பலன் வந்து நமக்கு கிடைக்கணும். நம்மக்கிட்ட இருந்த செல்வங்கள் நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையோட மகிமை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இல்லாதவங்க அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் போகிற இடம் திரும்பவும் கடவுள்கிட்ட தான். நன்றி, வணக்கம்.